ஸ்டூடெண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பாட்னி லெசனில் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, ஆல்கே, பிளான்டே, அனிமாலியா. ஆல்கேன்றது பிளான்டே கிங்டம்லேயே இன்க்ளூட் ஆகிடும். சரிங்களா. ஸோ அதோட செல் ஸ்ட்ரக்சர் என்ன, டைப்ஸ் ஆஃப் செல்ஸு, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் வால், நியூட்ரிஷன், மொட்டாலிட்டினா மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கானிசம் வந்து அது என்னென்ன ஆர்கானிசம் அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்லேஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவை பற்றி லாஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட்டு டாபிக் முன்னாடி நம்ம பாக்டீரியாவோட லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள், அது வந்து நம்ம பாக்டீரியா பேஜோடது. பாக்டீரியா பேஜ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் யார் அப்படின்னா பாக்டீரியா. பாக்டீரியாலாம் நமக்கு பெனிஃபிட்டும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லும் இருக்குது இல்லைங்களா. பாக்டீரியா அப்படிங்கும்போது இப்போ பால் தயிராகிறது, மாவு புளிக்கிறது, அதெல்லாம் வந்து பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லேயும் பாக்டீரியாவை நம்ம வந்து ஈடுபடுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்னு சொல்லலாம். ஹார்ம்ஃபுல்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிசீசஸ். பாக்டீரியா காஸ் டிசீசஸ் ஃபார் ஹியூமன் பீயிங் ஆஸ் வெல் அஸ் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட்ஸுக்கும் அதனால் டிசீஸ் வருது, அனிமல்ஸுக்கும் வருது, ஹியூமன் பீயிங்க்கும் வருது. எக்ஸாம்பிள் நம்ம யாரை சொல்லலாம், ஒரு டிசீஸ் நமக்கு ஹியூமன் பீயிங்க்கு எதை சொல்லலாம் அப்படின்னா காலராவை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா எதுனா விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா. ஸோ இப்போ அந்த பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அதோட பெனிஃபிட் என்ன, ஹார்ம்ஃபுல் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி வந்து பரவுது, இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியோட்டிக், யூனிசெல்லுலார், யூபிக்யூட்டஸ், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ அது வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், மேடப் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸு, யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ், பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். இந்த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவை பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பாக்டீரியாலஜி. ஸோ பாக்டீரியா வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை த டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லியூவன்ஹூக். ஆண்டன் வான் லியூவன்ஹூக் அப்படின்றவர் தான் பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணார். அப்போ வந்து அவர் அதுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா அனிமால்குலஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஃபஸ்ட்டு வந்து அவர் கண்டுபிடிச்சது வந்து அனிமால்குலஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டார் அது. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ், லேக் நியூக்ளியர் மெம்பரைன். அது வந்து நியூக்ளியஸ் இருக்குது, ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரைன் இருக்குது இல்லைங்களா, நியூக்ளியர் மெம்பரைன், அதை சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு மெம்பரைன் இருக்கும், அந்த மெம்பரைன் இல்லை. நியூக்ளியஸும் பார்த்தோம்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது என்னென்னா மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இருக்க மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி அப்பாரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம், ரிபோசோம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இந்த அனிமலுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகேரியோட்டிக் இல்லைங்களா. ப்ரோகேரியோட்டிக்னாவே அவனுக்கு வந்து வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அவ்வளோக்கும் இருக்காது, செல் ஆர்கனல் பவுண்டட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து த ஜெனட்டிக் மெட்டீரியல் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர். இதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு என்ன பேருனா நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். இந்த செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். அது வந்து செல் வால் எதனால் ஆனது அப்படிங்கிறது இதுக்கு கேட்பான், ஃபங்கைக்கு கேட்பான், பிரயோஃபைட்ஸு, டெரிட்டோஃபைட்ஸ்க்கெல்லாம் கேட்பான். சரிங்களா. அதனால் செல் வால் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செல் வால் மேடப் ஆஃப் polysaccharides and proteins. Most of them lack chlorophyll. பாக்டீரியாவில் நிறையா பாக்டீரியாவுக்கு வந்து குளோரோஃபில் கிடையாது. ஹென்ஸ் தே ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெட்டிரோட்ரோஃபிக். ஏன் அப்படின்னா அவனுக்கு குளோரோஃபில் இல்லாதனால இட் டெஃபினெட்லி டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ் ஃபார் தேர் நியூட்ரிஷன் இல்லைங்களா. அதனால் நியூட்ரிஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது குளோரோஃபில் இல்லாதனால. ஸோ அது என்ன பண்ணும், கண்டிப்பாக அடுத்தவங்களை சார்ந்து வாழும். அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் விப்ரியோ காலராவை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. சம் ஆர் ஆட்டோட்ராஃபிக். சிலதுக்கு வந்து குளோரோஃபில் இருக்கிறனால அந்த பாக்டீரியா வந்து தன்னைத்தானே உணவை தயாரிச்சுக்கும், அதனால் அவனை நம்ம வந்து ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் குரோமாட்டியம் அப்படிங்கிற பாக்டீரியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா
குளோரோஃபில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவன் வந்து தனக்கு தேவையான உணவை அவனே வந்து தயாரிச்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து they reproduce vegetatively by binary fission and endosspore formation. ரீப்ரொடக்ஷன் வந்து வெஜிடேட்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பைனரி ஃபிஷன் அப்படின்னா ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகி போகிறது. அடுத்தது எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்னா அந்த செல்லுக்குள்ளே நிறைய ஸ்போர் ஃபார்ம் ஆகி அந்த செல்லு வெடித்து அந்த ஸ்போரை வந்து வெளியேற்றுறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடு வெஜிடேட்டிவ் மெத்தடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு they exhibit variations which are due to genetic recombination and it is achieved through conjugation, transformation and transduction. இது 3 மெத்தடும் பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வருது. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது பைனரி ஃபிஷனும் எண்டோஸ்போம் ஃபார்மேஷனும் சொல்கிறோம். அது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட் பாக்டீரியா செல்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கக்கூடிய 3 ஸ்ட்ரக்சரு. இது 3 மூலமாக அவங்க வந்து வேரியேஷன் கிடைக்குது. வேரியேஷனாக மேல் ஃபீமேல் பாக்டீரியாஸ் இணைஞ்சு புதுசாக ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஸோ டோட்டலி 6 பாயிண்ட்ஸாக அந்த 6 பாயிண்ட்ஸும் இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ளாஜெல்லா. இந்த சைடு ஒரு பிங்க் கலர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளாஜெல்லா. இதெல்லாம் வந்து வேரியஸ் ஸ்ட்ரக்சர், நம்ம பாக்டீரியாவோட வேரியஸ் ஸ்ட்ரக்சர். ஃப்ளாஜெல்லா இல்லைன்னா அதை வந்து ஏ ட்ரைக்கஸ் அப்படின்றோம். ஏ மீன்ஸ் ஆப்சென்ட்ன்றோம். ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருந்துச்சுன்னா மோனோ ட்ரைக்கஸுங்கிறோம். மோனோனா சிங்கிள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ட் அட் த ஒன் எண்ட் அப்படின்னோம்னா அது லோஃபிட்ராக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ட் அட் போத் எண்ட் ஆஃப் த பாக்டீரியா அப்படின்னா அதுக்கு பேர் ஆம்ஃபிட்ரைக்கஸ். ஃபுல்லுமே அது பாக்டீரியாஸில் சுற்றியுமே ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் பெரிட்ரைக்கஸ். ஸோ இது வந்து இந்த நேம்ஸ் வந்து கேட்பான், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏ ட்ரைக்கஸ்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, மோனோ ட்ரைக்கஸ்னால் சிங்கிள் ஃப்ளாஜெல்லா அட் ப்ரெசன்ட் அட் ஒன் எண்ட், லோஃபிட்ரைக்கஸ் அப்படின்னா எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ட் அட் ஒன் எண்ட், ஆம்ஃபிட்ரைக்கஸ் அப்படின்னா எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ப்ரெசன்ட் அட் த போத் சைட் ஆஃப் த பாக்டீரியா, 2 சைடில். பெரிட்ரைக்கஸ்னால் எல்லா சைட்லேயுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சுற்றி ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஒரு அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா செல்னு ஒரு டயக்ராம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான டயக்ராமு, அது கேட்கக்கூடிய டயக்ராமு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாலே அந்த பாக்டீரியா ஸ்ட்ரக்சரை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனு. ஃபஸ்ட்டு வந்து கேப்சியூல், அடுத்தது செல் வால், பிளாஸ்மா மெம்பரைன், மீசோசோம், சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு, ஃப்ளாஜெல்லம், பிளாஸ்மிட், பாலிரிபோசோம், ஃபைலஸ். ஸோ இத்தனை ஸ்ட்ரக்சரும் இங்கே வந்து கீழே வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். பாருங்கள், ஃபஸ்ட் வந்து கேப்சியூல். கேப்சியூல்ன்றது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த பாக்டீரியா செல்லை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூ கலர் மெம்பரைன், ப்ளூ கலர் வால், அதுதான் வந்து கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவன் எதனாலான ஜெலாட்டினேஷியஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா ரொம்ப வழவழப்பான ஒரு ஜெலாட்டின் சப்ஸ்டன்சஸ் விச் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் பாலிபெப்டைட் ஆர் போத். திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலக்ஸ் பவுண்ட் டைட்லி டு த செல் வால் கால்டு கேப்சியூல். அப்போ செல் வாலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் கேப்சியூல். அவன் செல் வாலோட டைட்டாக அட்டாச் ஆகிருக்கான். இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரொடெக்ட் செல் ஃப்ரம் டிசிகேஷன்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் அந்த செல்லை அழிக்கணும்னு நினச்சா இந்த கேப்சூல் என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியாவை வந்து சேஃபாக பார்த்துக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன். அந்த பாக்டீரியா செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன ஃபங்க்ஷன்னா, இது போய் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டிக்கி நேச்சர், அது வந்து ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா ஜெலாட்டினேஷியஸ் சப்ஸ்டன்சஸ் தானே, வளவளப்பான சப்ஸ்டன்ஸ்னால ஆனது. இது என்ன பண்ணிக்கணும்னா ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் போய் தன்னை அட்டாச் பண்ணிக்கும். சர்ஃபேஸில் போய் அட்டாச் பண்ணிக்கிச்சின்னா அந்த பாக்டீரியா வந்து அது மூலமாக என்ன ஆகிக்கும் அப்படின்னா உள்ள அந்த பர்டிகுலர் ஆர்கானிசமுக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ substrate like plants, root surface, human teeth and tissues. It helps to retain the nutrition in bacteria cells.
ஸோ அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நியூட்ரிஷனை வந்து ரீட்டைன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து கேப்சூல்ஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செல் வால். செல் வால் இந்த டயக்ராமில் பாருங்கள். கேப்சூலுக்கு அடுத்த ஒரு எல்லோ கலர் ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் செல் வால். அதோட ஃபங்க்ஷன் பாருங்கள். The bacteria cell wall is granular and is rigid, தடிமனானது அப்படின்னு சொல்கிறான். It provide protections and give shape to the cells. இது வந்து பாதுகாப்பும் அந்த பாக்டீரியா செல்லுக்கு ஒரு ஷேப்பும் கொடுக்குது. The chemical composition of cell wall rather complex. It is made up of peptidoglycan or mucopeptides. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான். சில மேக்ஸிமம் பெப்டிடோக்ளைகான், சிலதில் குளுசாமைன், குளுக்கோசமைன், என் அசிடைல் முராமிக் ஆசிட் அண்ட் பெப்டைட் செயின்ஸ் ஆஃப் 4 or 5 அமினோ ஆசிட்ஸ். அந்த பெப்டிடோக்ளைகானோட ஸ்ட்ரக்சர் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெப்டிடோக்ளைகான் மட்டும் போதும், மற்றது தேவையில்லை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் abundant polypeptide called porine. It is present at help in the diffusion of solutes. ஸோ மோர் abundant polypeptide chains வந்து போரின் அப்படின்னு சொல்லுவோம். போரின் அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் abundant polypeptide, பாலிபெப்டைடுக்கு இன்னொரு பேர் என்னென்னா போரின், present and help in the diffusion of solute. சொல்யூட்ஸில் கரையிறதுக்கு இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். இட் கண்ட்ரோல் த என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ். அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே இருந்து ஒரு பொருள் வெளியே வரதா இருந்தாலும், வேறு ஒரு பொருள் என்விரான்மெண்ட்லேருந்து அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ நமக்குமே அப்படி தான், நம்ம செல்லுக்குமே பிளாஸ்மா மெம்பரைனோட ஃபங்க்ஷன் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஆஃப் த மாலிகூல்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் த ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபாலைட்ஸ் as well as the photosystems used in photosynthesis are present in plasma membrane. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ உருவாக்கக்கூடிய பொருள் உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பிளாஸ்மா மெம்பரைன் தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருங்க இந்த சைடு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் இஸ் திக் அண்ட் செமி டிரான்ஸ்பரண்ட். செமி டிரான்ஸ்பரண்ட்னா ஹாஃப் டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தம், மீதி ஹாஃப் வந்து மறைஞ்சு தான் இருக்கும். It contains ribosomes and other cell inclusions. Cytoplasmic inclusions like glycogen, poly-beta hydroxybutyrate granules, sulfur granules and gas vesicles are present in the cytoplasms. Cytoplasm பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு, அங்கே என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குங்கிறத அவங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாக்டீரியா குரோமோசோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் டைட்லி coiled and it is not enclosed the membrane. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நியூக்ளியாய்டு மெம்பரைன் அப்படிங்கிறது பாக்டீரியா செல்லில் ஆப்சண்ட். ஸோ டிஎன்ஏ ஒரு சிங்கிள் மாலிகுல், அந்த சர்க்கிள் மாலிகுல் டிஎன்ஏ மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை சுற்றி அது ஒரு கவர் வந்து இல்லாமல் இருக்கும் இதுக்கு. ஸோ திஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஈகோலை பாக்டீரியாவில் மட்டும் it is amazing to note that the DNA of E. coli, which measures about 1 mm long, when uncoiled contain all the genetic informations of the organisms. ஸோ அந்த ஆர்கானிசம் அது பார்க்குறதுக்கு அந்த டிஎன்ஏ பார்த்தோம்னா 1 mm தான் இருக்கும். ஆனால் அதில் எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் அந்த டிஎன்ஏவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ த டிஎன்ஏ இஸ் நாட் பவுண்ட் டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் பவுண்ட் பண்ணப்படலை, சுற்றி வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிங்கிள் குரோமோசோம் ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இஸ் சர்க்குலர் and it is one point is attached to the plasma and it is believed that its attachment may help in the separation of 2 chromosomes after DNA replication. ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ வந்து மேலே வந்து ஒட்டியிருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து சிங்கிள்
த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அது எதுக்கு அப்படி இருக்குன்னா, அந்த செல் டிவிஷன் அப்போது ஒரு செல் 2 ஆகும் பொழுது அந்த டிஎன்ஏ என்ன ஆகிடும்னா 2ஆக டிவைட் ஆகிட்டு வேறு இடத்துக்கு போயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மிட். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிளாஸ்மிட் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம். நம்ம பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் யார் அப்படின்னா பிளாஸ்மிட். அது வந்து ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். Extra chromosomal double stranded circular self replicating autonomous elements. So they contain gene for fertility. It contain gene for fertility. அப்போ வந்து அந்த பிளாஸ்மிட்லேயே என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்டிலைசேஷனுக்கான ஜீன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக் எதிரான ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியும் இந்த பிளாஸ்மிட்டில் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. பிளாஸ்மிட் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் தான். ஸோ இந்த பிளாஸ்மிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாக்டீரியாவோட. சரிங்களா? ஸோ இட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியோஜினஸ் டாக்ஸின்ஸ் விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். த சைஸ் ஆஃப் பிளாஸ்மிட் வேரியஸ் ஃப்ரம் 1 to 500 kilobyte. Usually plasmid contributes about 0.5 to 5.0% of total DNA of bacteria. The number of plasmid per cell varies. அதாவது நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் ஒரு பாக்டீரியா செல்லில் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், வேறு இதில் 3 இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த பாக்டீரியா. சரிங்களா? The plasmids are classified into different types based on the function. சம் ஆஃப் தெம் ஃபர்டிலிட்டி. சில பிளாஸ்மிட் வந்து ஃபர்டிலிட்டி ஹெல்ப் பண்ணுது, சிலது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, சிலது வந்து கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்மிட்டாக இருக்குது. அடுத்தது ரூட் இன்டியூசிங்காக இருக்குது பிளாஸ்மிட். அடுத்து டியூமர் இன்டியூசிங், டியூமரை காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளாஸ்மிட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீசோசோம், அடுத்து பாலிசோம், ஃப்ளாஜெல்லா, ஃபிம்ப்ரே ஆர் பிலி அதோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்துட்டு கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அதோட கேரக்டர்ஸும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.